அதிமுக அலைன்ஸ் ஆனதுக்கு ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு இங்கு வர்றாரு. வரும்பொழுது இப்ப எடப்பாடி சந்திக்கிறார், தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறார். இந்த நேரத்துல ஓபிஎஸ்க்கு நேரம் கொடுக்கல. அது அது என்ன நடக்குது சிக்கல்? அவர் கேட்கிறாரா அல்லது கேட்கலையா? இப்ப இதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கும் செய்தி. ஓபிஎஸ்க்கு நேரம் கொடுத்தாலும் சரி, இபிஎஸ்க்கு நேரம் கொடுத்தாலும் சரி, எல்லாம் பீஸ் போன பல்பு. என்ன நேரம் கொடுத்து என்ன ஆக போகுது? இல்ல ஓபிஎஸ் சந்திச்சா தமிழ்நாட்டுக்கு ஏதோ நிதி வந்துட போதா? இல்ல இபிஎஸ் சந்திச்சா நாளைக்கே ஒரு நவரத்னா தொழில்கள் மாதிரி 9 நவரத்னா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அது மாதிரி ஒரு தொழிற்சாலை அறிவிக்க போறாரா? ஒன்றும் ஆக போறது இல்லை. இவங்க 2 பேரும், ஐயா மோடிஜி, நாங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன துரோகம் வேணாலும் பண்ணுங்க, ஆனா எங்களை மட்டும் ஈடி எந்த நடவடிக்கையும் எடுத்துடாதீங்க மோடிஜின்னு காலில் விழுவாங்க. வேற என்ன நடக்கும்? கண்டிப்பா. இப்ப லாஸ்ட் கடந்த முறை அமித்ஷா வந்த பொழுது ஒரு ஃபார்ம் ஆகும் போது இப்போ ஒருவேளை மோடி அவர்களை சந்தித்தால் அமித்ஷா அதிமுக உருவாக அமித்ஷா வந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா மாறி போச்சு. கொடியில கூட அமித்ஷா படத்தை கொண்டு வர போறதா சொல்றாங்க அண்ணா படத்துக்கு பதிலா. அதுல என்ன சந்திச்சு என்ன ஆக போகுதுங்க? இதையே மோடி 2016 இருந்து 2021 வரை பிரதமரா இருந்தார். அப்ப எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் முதலமைச்சர், 2017 இருந்து 2021 வரை 4 வருஷம் சொச்ச மாசம் முதலமைச்சரா இருந்தாரு. மத்திய அரசிட்ட போய், ஒன்றிய அரசிட்ட போய் என்ன திட்டங்களை பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு? டாடி சொல்றத பூரா கையை கட்டி கேட்டுக்கிட்டு, எந்தெந்த இடத்துல கையத்தை போடணும் கையத்தை போட்டு காலை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு ஆட்சியை காப்பாத்தின ஒரு வேலையை தவிர வேற என்ன பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி திட்டங்களை பெற்றுக் கொடுத்துருக்காரு சொல்லுங்க.